வணக்கம். அன்புடன் டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்சுவலாக தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நல்ல சட்னி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சுவையும் மணமும் அதிகமாகவே தரும். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற டைமில் நான் என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். என் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 kgs நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்க்கோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அந்த டைமில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் உளுந்து ஆட் பண்ணுங்கள். உளுந்து லைட்டாக நிறம் வரணும். அதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நான் 2 பேருக்கு பண்ணுறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஏற்றபடி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணணும். அது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறது தான் ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே. இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டை டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நான் ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டை எடுத்து அதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலாக மாற்றி கொடுக்கும். இப்போ இதை தனியாக வச்சு நம்ம ஆற விட்டுடலாம். ஆறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறமா கல்லுப்பு, கண்டிப்பாக கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். அதுவுமே டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கல்லுப்பு ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுமே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பேஸ்ட்டை கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான டொமேட்டோ சட்னி ரெடி. அப்படியே ஹோட்டலில் பண்ண மாதிரி இருக்கும். 2 இட்லி இல்லைங்க, 7 இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அன்புடன் டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனல் க்ரோ ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை கொடுங்க.